எனதருமை மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 28ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரிங்களா? நடப்பு செய்திகளை நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகளில் நடப்பு செய்திகள் சப்ஜெக்ட், அது தவிர அதுடன் தொடர்புடைய ஸ்ட்ராட்டஜிக்கு இதெல்லாம் எப்படி கலந்து கொஸ்டின்ஸில் ரீசெண்டாக அந்த காம்படிஷனை டஃப் பண்ணி கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிற என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. 2026ஆம் ஆண்டில் நமக்கான அரசு பணியை நம்மளே சூப்பராக உறுதி செய்யணும். சரிங்களா? ஏன்னா நடப்பு செய்திகள் இந்த டிசைடிங் ஃபேக்டராக இருக்குமா இன்றைக்கி இருக்கிற போட்டித் தேர்வோட ஒரு டஃப்பான சிச்சுவேஷனில். அதனால் நடப்பு செய்திகளை நல்லா படித்தாதான் நம்ம சப்ஜெக்ட்டும் நல்லா சூப்பராக பண்ண முடியும். சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்சாதான் கரண்ட் அஃபேர்ஸும் நல்லா டச் பண்ண முடியும். அதனால் ரெண்டுமே தொடர்புபடுத்தி படிங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துக்கு நடப்பு செய்திகள் மார்ச் 28ஆம் தேதிக்குரியது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வழக்கம் போல முக்கிய செய்திகள். அதில் ஃபர்ஸ்ட் முக்கியமான செய்தி 19வது IPL கிரிக்கெட் 2026 இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி. அப்படியே ஒரு சின்ன வரலாறு நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். சரியா? அதே மாதிரி இந்தியாவின் முதல் புகலிட துறைமுகங்கள். புகலிட துறைமுகம்னா என்ன, அது யாரால் எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு இந்தியன் ஜியோகிராஃபி ஒரு நோட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அமெரிக்க டாலர் நோட்டுகளில் சரியா ஒரு அமெரிக்க எக்கனாமி சம்மந்தப்பட்ட ஒரு நோட்ஸ் பாருங்கள். அமெரிக்க வரலாற்றில் முதல் முறையாக அமெரிக்காவோட கரன்சி டாலர், அந்த டாலர் நோட்டில் அமெரிக்க அதிபரோட அந்த கையெழுத்து இடம்பெற உள்ளது. என்ன சிறப்பு, எதற்காக திடீர்னு அந்த சைன் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அதே மாதிரி இந்திய ரூபாய் நோட்டில் முதல் முறையாக மகாத்மா காந்திஜியின் உருவப்படம் எந்த ஆண்டு இடம்பெற்றது அதையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கப்புறம் 130வது இந்திய அரசியலமைப்பு திருத்த மசோதா 2026 எதனுடன் தொடர்புடையது அதை பார்த்துட்டு மிக முக்கியமான ஒரு வரி செய்திகளை நம்ம பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகளும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த தலைப்புகளை பாருங்கள், அதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அதில் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொரு நாளும் சிறப்பான தலைப்புகளை கொடுத்து அதில் முடிஞ்சளவுக்கு என்னால் சிறப்பான முடிஞ்சளவுக்கு ஒரு விளக்கமாக சொல்லிட்டு இருக்கிறேன். நல்லா பயன்படுத்திக்கோங்க. நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. அதேமாதிரி நம்மளோட ஹார்ட் ஒர்க் பிடிச்சிருந்து அப்படின்னா நிஜமாவே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நடப்பு செய்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது போட்டித் தேர்வுகளுக்கு. அதில் எந்த ஒரு பாயிண்ட்டும் எந்த ஒரு கேள்விகளுக்கு உங்களை பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் வராது. அந்தளவுக்கு கேரண்டியாக சொல்கிறேன். எல்லா நடப்பு செய்திகளும் உங்களுக்கு நான் தொகுத்து கொடுத்துருவேன். சரியாம்மா? ஆரம்பிக்கலாம். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். அது ஃபஸ்ட்டு IPL கிரிக்கெட் திருவிழா 2026. சரிங்களா? 2026ஆம் ஆண்டில் நடைபெறவுள்ள IPL கிரிக்கெட் போட்டி பார்த்தீங்கன்னா 19வது 19th எடிஷன். ஞாபகம் வச்சுக்கோமா, ரொம்ப முக்கியமானது. சரியா? முதல் முறையாக இந்த இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி சரியா நடைபெற்ற வருஷம் 2008. சரியா? 2007 சவுத் ஆப்பிரிக்காவில் இந்த இனாகுரல் எடிஷன் ஆஃப் சரியா T20 வேர்ல்டு கப் நடந்தது. அதில் மகேந்திர சிங் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி பார்த்தீங்கன்னா சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருந்தாங்க 2007. அது முடிஞ்ச கையோட சரியா 2020 வேர்ல்டு ஃபுல்லாக பயங்கரமாக ஃபேமஸ் ஆனதே இதில் தான், நம்முடைய இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி தான். சரி, IPL மூலமாக தான். சரியா? இந்த ஃபஸ்ட்டு IPL போட்டி நடைபெற்ற வருஷம் 2008ஆம் ஆண்டு. சரிங்களா? இந்த IPL கிரிக்கெட் போட்டி பார்த்தீங்கன்னா இந்திய துடுப்பாட்ட அதாவது கிரிக்கெட் சரிங்களா அதாவது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தால் BCCI போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா இவங்க தான் இதை தொடங்கினாங்க. இந்த முதல் IPL கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. சரியா? உலக புகழ்பெற்ற உலக புகழ்பெற்ற லெக் ஸ்பின்னர் ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவர் ஷேன் வார்னே. அவர் ஷேன் வார்னே தலைமையிலான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தான் 2008ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் IPL சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருந்தாங்க. சரியா? இந்த வருஷம் நடைபெறவுள்ள அந்த IPL 19வது IPL அதில் யார் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி சரியா ஆடவர் பிரிவாக இருக்கட்டும், ஆடவருக்கான போட்டி இந்தியன் பிரீமியர் லீக் IPL, விமனுக்கு பெண்களுக்கான அந்த கிரிக்கெட் போட்டி பார்த்தீங்கன்னா விமன் பிரீமியர் லீக் WPL, ரெண்டு போட்டிகளையும் கடந்த ஆண்டு சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி RCB. சரி, RCB அப்படின்னா ஆடவர் பிரிவில் விராட் கோலி அவர்கள், இந்த பக்கம் மகளிர் பிரிவில் ஸ்மிருதி மந்தனா அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி மகளிருக்கான இந்த WPL கிரிக்கெட் போட்டியில் 2026ஆம் ஆண்டில் RCB அணி தான் மறுபடியும் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 2026ஆம் ஆண்டிலும் RCB சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணுமா பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, பாருங்கள். இதை அந்த செய்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி அந்த IPL வரலாற்றில் பார்த்தீங்கன்னா சரிங்களா அதாவது இன்றைய தினத்தில் முதல் கிரிக்கெட் போட்டி சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்த மைதானம் அமைந்துள்ள இடம் பெங்களூரு. சரிங்களா? IPL கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களா இல்லையோ அந்த கிரிக்கெட் மைதானத்தின் பேர் கொடுத்து அது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலை கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டில் கலந்து கொள்ளும் மொத்த அணிகளின் எண்ணிக்கை 10. சரிங்களா? இந்த IPL வரலாற்றில் அதிக முறை சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி CSK மற்றும் மும்பை இந்தியன்ஸ். தலா 5 முறை சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த IPL வரலாற்றில் அதிக அளவு ரன்களை குவித்தவர் ரன் மெஷின் விராட் கோலி அவர்கள்.
அதிக அளவு விக்கெட் எடுத்தது யுஸ்வேந்திர சகல். சரி, யுஸ்வேந்திர சகல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இது ஐபிஎல் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி 2010ஆம் ஆண்டில் யூடியூப் சேனலில் ஓகேவா லைவாக டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. உலகத்திலே முதல் முறையாக ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஃபேமஸான ஒரு விளையாட்டு போட்டி யூடியூப்பில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணது இதுதான் முதல் முறை, 2010 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அடுத்து போலாமா? அந்த ஐபிஎலோட இதே பார்த்தோமா, ஐபிஎலோட தற்போதைய சேர்மன் யார் பார்த்தீங்கன்னா அருண் சிங் துமல் அவர்கள் தான் தற்போது ஐபிஎலோட சேர்மன் இருக்கிறாங்க, மறக்காதீங்க. சரிங்களா, அடுத்து ரொம்ப முக்கியமான செய்தி போலாமா? இந்தியாவின் முதல் புகலிட துறைமுகங்கள். அதாவது புகலிட துறைமுகம் அப்படின்னா ஏதோ ஒரு துறைமுகம் அப்படின்னா நிறைய கப்பல்கள் வரும். அந்த கப்பல்கள் வரும்போது திடீர்னு அதுக்கு ஏதாச்சும் ரிப்பேர் ஆகி போகுது. சரியா, திடீர்னு எரிபொருள் பார்த்தீங்கன்னா தீர்ந்து போகுது. ஓகேவா, அல்லது அந்த கப்பலில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஓகேவா, ஏதோ ஒரு இஷ்யூ ஆகுது, அல்லது தீப்பிடிச்சு எரியுது, இப்படி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு பயன்படுத்தப்படும் துறைமுகத்துக்கு தான் பேர் புகலிட துறைமுகம். சரியா, இந்திய கடல்சார் பாதுகாப்பில் ஒரு முக்கிய மைல்கல்லாக இந்தியாவின் முதல் புகலிட துறைமுகங்களை அதானி போர்ட்ஸ் அதானி துறைமுக நிறுவனம் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. சரிங்களா, சர்வதேச கடல்சார் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த பிரபல ஸ்மித் சால்வேஜ் என்ற நிறுவனம் இவங்களோட சேர்ந்து தான் ஒப்பந்தம் போட்டு இந்த துறைமுகங்களை உருவாக்க போகிறாங்க. சரிங்களா, கடல் பயணத்தின் போது எதிர்பாராத விபத்துகள், என்ஜின் கோளாறுகள் அல்லது தீ விபத்து இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னா அந்த கப்பல்கள் அங்கே தஞ்சம் புகுந்து இந்த புகலிட துறைமுகங்களில் தஞ்சம் புகுந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் புகலிட துறைமுகங்கள். ஓகேவா, இந்தியாவின் கிட்டத்தட்ட 11,000 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை பகுதிகளை பாதுகாக்கும் நோக்கில் இந்தியாவின் 2 பகுதிகளையும், இந்த பக்கம் அரபிக்கடல், இந்த பக்கம் வங்காள விரிகுடா, 2 பகுதிகளையும் தலா ஒரு துறைமுகம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, மேற்கு கடற்கரை பகுதியில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ராய்காட் மாவட்டத்தில் அமைந்துள்ள திகி துறைமுகம். சரியா, அரபிக்கடல் பக்கத்திலையும், அதே மாதிரி கிழக்கு கடற்கரையில் ஒடிசா, அந்த பக்கம் ஒடிசாவில் உள்ள கோபால்பூர் துறைமுகம் வங்கக்கடல் மற்றும் மலாக்கா நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு புகலிடமாக செயல்படும். அப்போ 2 பகுதியில், ஒன்று மகாராஷ்டிரா மாநிலம் திகி துறைமுகம், இந்த பக்கம் ஒடிசா மாநிலம் கோபால்பூர் துறைமுகம், 2 இடங்களில் தான் அந்த புகலிட துறைமுகங்களை அதானி நிறுவனம் அமைக்க போகிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. சரிங்களா, இப்போ இருக்கிற பிரச்சனையில் இது ரொம்ப ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை இல்லை, அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட், சரியா, அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து, அமெரிக்க டாலர் நோட்டுகளில் முதல் முறையாக டொனால்ட் ட்ரம்ப் கையொப்பம். ஓகேவா, அமெரிக்காவின் 250வது ஆண்டு விழாவை முன்னிட்டு எதிர்காலத்தில் வெளியிடப்படும், அதாவது ஜூன் மாதம், ஓகேவா, ஜூன் 2026 வெளியிடப்படும் அமெரிக்க டாலர் நோட்டுகளில் அமெரிக்காவின் தற்போதைய அதிபர் குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர், எந்த கட்சியை சேர்ந்தவர்? குடியரசுக் கட்சியை சேர்ந்த டொனால்ட் ட்ரம்பின் கையெழுத்து இடம்பெறும் என அமெரிக்க அந்த ட்ரெஷரி கருவூலத்துறை அறிவிச்சுக்கிறாங்க. சரிங்களா, ஓகே, அமெரிக்காவில் 1861 காகித பணம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு அமெரிக்க அதிபர் பதவியில் இருக்கும் ஒரு நபர் அமெரிக்க டாலரில் கையெழுத்து இட போடுவது இதுதான் முதல் முறைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, வழக்கமாக அமெரிக்காவோட டாலரில் யார் சைன் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டின் அமெரிக்காவின் கருவூல அதிகாரி, நிதியமைச்சர், அதாவது அமெரிக்காவோட அந்த பொருளாளர், நிதியமைச்சர் ஆகிய இருவரின் கையொப்பம் மட்டுமே இடம்பெற்று இருக்கும். அதில் அந்த பொருளாளரின் கையெழுத்துக்கு பதிலாக தான் அமெரிக்க அதிபரின் கையெழுத்து இடம்பெறவுள்ளது. வரும் ஜூன் 2026ஆம் ஆண்டில் வெளியிடப்படும் புதிய டாலர் நோட்டில் டொனால்ட் ட்ரம்பின் கையொப்பம் மற்றும் நிதியமைச்சர் ஸ்காட் பெசண்டின் கையெழுத்து இடம்பெறவுள்ளது. ஓகேவா, அமெரிக்கா பிரிட்டன் நாட்டிடமிருந்து சுதந்திரம் பெற்ற வருஷம் ஜூலை 4 நாள், ஜூலை 4, 1776. இப்போ 2026, சரியா, 250 ஆண்டுகள் நிறைவடைது. அந்த அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தான் இந்த சிறப்பு ஒரு மாற்றங்களை அமெரிக்க அரசு பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, அப்போ அமெரிக்காவே பிரிட்டன்ட்ட அடிமையாக இருந்த நாடு தான். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியன் பாலிட்டியில் ஒரு முக்கியமான செய்தி. மக்களே, ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னடா 15 நிமிஷம் 20 நிமிஷம் டெய்லி போயிட்டுருக்க நினைக்க வேண்டாம். நீங்கள் நடப்பு செய்தியில் படிங்க, கிட்டத்தட்ட சப்ஜெக்டில் பாதி கவர் ஆகிடும். அந்தளவுக்கு நடப்பு செய்திகளை சூப்பராக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன். இதில் எவ்வளோ எஃபர்ட் போடுறேன் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு எக்ஸாம் எழுதி நம்ம வீடியோலாம் நல்லா பார்த்துட்டு எக்ஸாம் எழுதினவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம என்னோட வேல்யூ புரியும் நினைக்கிறேன். நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதில் சில விஷயங்களை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன். சரியா, 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதா, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் 2025 எத்தனையாவது 130. சரிங்க, கடுமையான கிரிமினல் குற்றங்கள் எதனோட தொடர்புடையது அப்படின்னா கடுமையான கிரிமினல் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டு 30 நாட்களுக்கு மேல் சிறையில் இருக்கும் பிரதமராக இருக்கலாம், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கலாம், அல்லது அமைச்சர்களாக இருக்கலாம், அவங்க தானாகவே பதவி நீக்கம் செய்ய வழிவகை செய்கிறது. சரிங்களா, இத்தனை நாள் 30 நாள் கண்டினியூஸாக ஜெயிலில் இருந்தாங்கன்னா அது பிஎம்மாக இருக்கலாம், சிஎம்மாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு மினிஸ்டராக இருக்கலாம், கண்டிப்பாக அவங்க பதவியிலேருந்து
என்ன செய்வாங்க, தூக்க வச்சிருவாங்க, இல்லைன்னா அவங்கள தானாகவே ராஜினாமா செய்ய வேண்டும். அதுக்கு தான் இந்த 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதா 2025ஆம் ஆண்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதாவானது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 75, 164 and 139A ஆகியவற்றை திருத்துவதற்கு முன்மொழிகிறது. அப்போ இந்த 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதா நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஒரு 3 சட்டங்களை திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும். 1 75, 164, 239. சரியாமா? அடுத்தபடியாக மேலும் இது ஒன்றிய பிரதேச அரசு சட்டம் சரியா 1963, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019 ஆகியவற்றிலும் மாற்றங்கள் செய்கிறது. சரிங்களா? அதாவது இதிலெல்லாம் மாற்றம் செஞ்சாதான் அந்த பதவி பறிக்க வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தொடர்பான முக்கியமான 3 மசோதாக்கள் பாருங்க. அரசமைப்பு சட்டத்தின் 113வது திருத்த மசோதா 2025, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்ட திருத்த மசோதா 2025, அடுத்து யூனியன் பிரதேசங்கள் சட்ட திருத்த மசோதா 2025. இந்த 3 மசோதாக்கள் மூலமாக தான் அவங்கள பதவி நீக்க செய்ய முடியும். இதில் திருத்தங்கள் கொண்டு வரணும். நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த 3 மசோதாக்களும் மக்களவையில் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டது. ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? முடிஞ்சா பதில் சொல்ல பார்க்கலாம் போனஸ் கேள்வியில். அரசியலமைப்பு திருத்த மசோதா 128, 129, 130 இந்த 3மே எதனுடன் தொடர்புடையது. இதை போனஸ் கேள்வியை சொல்ல பார்க்கலாம். ஏன்னா எப்பவுமே கொஞ்சம் முன்னாடி பின்னாடி கண்டினியூஸாக நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் கன்ஃபியூஸ் ஆகாது. அதுக்கு தான் சொல்கிறேன். இது போனஸ் கேள்வியை பதில் சொல்லுங்கள். அடுத்து முக்கியமான ஒரு வரி செய்திகள், ரொம்ப முக்கியமானது பாருங்கள். நேபாள நாட்டின் 47வது மற்றும் இளம் வயது பிரதமராக பதவியேற்றார் பாலச்சந்திர ஷா. 35 வயசு அவருக்கு ஆகுது. நேபாளத்தின் புதிய பிரதமர் மற்றும் 47வது பிரதமர். அதே மாதிரி இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் நேபாளத்தின் அதிபராக இருக்கிற திரு ராமச்சந்திர பௌடேல் அவர்கள். அடுத்தபடியாக 2026-27 நிதியாண்டில், நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் ஜிடிபியில் இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் சரியா நிதி பற்றாக்குறை 4.3% சரியா 4.3% இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. சரியா? இது பெருசாக நியூஸில் வந்தது. நமக்கு தேவையான இந்த ஒரு லைன் போதும். அதனால் நான் தொகுத்து கொடுத்துருக்கிறேன். ஒரு ஏரியா விட மாட்டோமா, எடிட்டோரியல் பேஜாக இருக்கலாம், எங்கே இருக்கட்டும், எல்லா செய்தியும் கரெக்டாக பார்த்து தேவையான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறேன். நல்லா பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள். முதல் சூப்பர் சிக்ஸ் கேள்வி, 2025 ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இரண்டாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, இந்திய முதல் புகலிட துறைமுகங்களை எந்த நிறுவனம் அமைக்க உள்ளது? முடிஞ்சால் அது எந்தெந்த துறைமுகங்களில் அமைக்க போகிறாங்க அதையும் நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அமெரிக்காவின் சுதந்திர தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நான்காவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, இந்திய அரசியலமைப்பு திருத்த மசோதா 130 எதனுடன் தொடர்புடையது? ஐந்தாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, நேபாள நாட்டின் 47வது பிரதமர் யார்? ஆறாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, இந்திய ரூபாய் நோட்டில் மகாத்மா காந்திஜியின் உருவப்படம் முதல் முறையாக எந்த ஆண்டு இடம்பெற்றது? இதை தேடி கரெக்டாக கேள்வியாக சொல்ல பார்க்கலாம். சரி, அந்த கேள்விக்கான பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் டாலரில் வரப்போகிறார், அமெரிக்க டாலரில். அதை நம்ம கேட்பான்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்தியாவில் மகாத்மா காந்திஜியோட உருவப்படம் எப்போது இடம்பெற்றது அதை கேட்கலாம். என்னோட கெஸ்ஸிங் நீங்கள் தேடி பாருங்கள். அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் அதில் இருக்குது. எதற்காக மகாத்மா காந்தியின் உருவப்படம் முதல் முறையாக இந்தியன் கரன்சியில் இருக்குது அது கரெக்டாக பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். இல்லைன்னா நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.